Hi, hello, welcome to my channel. நான் உங்க சிந்து சோலோ டிராவலர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவுச் சர்ஃபிங் பத்தி தான் பார்க்க போறோம். அடிக்கடி நான் யூஸ் பண்ற வேர்ட் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட், கவுச் சர்ஃபிங் இதுதான். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கவுச் சர்ஃபிங்னா என்ன, ஹோஸ்ட்னா யார் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். டீட்டெயில்டாக பேசணும்னா ஒரு பெரிய வீடியோ வரும். ஸோ அதனால் நான் ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு சின்னதாக எடுத்து வந்து போட போகிறேன். ஓகே, இதுதான் ஆக்சுவலாக கவுச் சர்ஃபிங் ஆப். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்ட், ட்ராவலர்ஸ், அப்புறம் ஈவெண்ட்ஸ், இது 3 விஷயங்கள் தான் அதில் இருக்கும். ஸோ இது 3 உள்ளடங்கியது தான் வந்து கவுச் சர்ஃபிங் ஆக்சுவலாக. ஸோ ஹோஸ்ட் அப்படின்னா வந்து நம்மளுக்கு யார் பிளேஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஹோஸ்ட். ட்ராவலர்ஸ் அப்படின்னா எந்தெந்த பிளேஸ்க்கு யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க தான் ட்ராவலர்ஸ். ஈவெண்ட் அப்படிங்கிறது அந்த பிளேஸில் என்னென்ன ஈவெண்ட்டெல்லாம் நடக்குதோ அதில் தான் ஈவெண்ட்ஸ். இப்போ வந்து ஹோஸ்ட் வந்து சிம்பிளாக பார்க்கலாம். ஹோஸ்ட் வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயுமே ஹோஸ்ட் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சர்ச் பட்டனில் வந்து நான் சென்னை கொடுக்குறேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா 2000+ ஹோஸ்ட் வந்து இருக்காங்க. 8 ட்ராவலர்ஸ் வந்து அங்கே ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. 6 ஈவெண்ட்ஸ் வந்து சென்னையில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி சென்னையில் மட்டும் கிடையாது, வேர்ல்டில் இருக்கிற எல்லா பிளேஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு மலேசியா போடுறேன். மலேசியா போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு மலேசியாவில் இருக்கிற ஹோஸ்ட், ட்ராவலர்ஸ், அப்புறம் ஈவெண்ட் அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து காட்டுது பாருங்கள். 2000+ ஹோஸ்ட் வந்து மலேசியாவில் இருக்காங்க. 123 ட்ராவலர்ஸ் வந்து மலேசியாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கவுச் சர்ஃபிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பேசிக் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவுச் சர்ஃபிங்னா என்ன அப்படின்னா ஒரு பிளேஸ்க்கு வர ட்ராவலரையும் அங்கே இருக்க லோக்கல் பீப்புளையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஆப் தான் வந்து கவுச் சர்ஃபிங். கவுச் சர்ஃபிங்னா ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ ஸ்டே அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்க லோக்கல் பீப்புளும் ட்ராவலர்ஸாக இருப்பாங்க. இல்லை அப்படி இல்லை அவங்களால ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னா அவங்க நிறைய ட்ராவலர்ஸ் கூட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் அவங்க நிறைய ட்ராவலர்ஸ் வந்து அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு லோக்கல் பீப்புள் கூட போய் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட கல்ச்சரை நீங்கள் ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கவுச் சர்ஃபிங் ஆப். கவுச் சர்ஃபிங் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் பண்ணணும். ஒரு நல்ல ப்ரொஃபைல் வந்து சைன்அப் பண்ணுங்கள், லாகின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பிளேஸ்க்கு எந்தெந்த ட்ராவலர்ஸ்லாம் வராங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு. அவங்கக்கிட்ட வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்க அப்படின்னா 123 ட்ராவலர்ஸ் வந்து கரண்ட்டில் வந்து மலேசியாவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க டேட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுலேயே. ஸோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க வீட்டில் அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். கவுச் சர்ஃபிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பீப்புளை ஹோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு ரியல் கவுச் சர்ஃபிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து வேறு பிளேஸில் போய் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லோக்கல் பீப்புள் கூட ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கு அதோட கான்செப்ட் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. ஸோ நான் இருக்கிறதே வந்து ஒரு வில்லேஜில். ஸோ இந்த பிளேஸ்க்கு எப்படி ட்ராவலர்ஸ் வருவாங்க, வரவங்களை எப்படி நான் ஹோஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பிளேஸ்க்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னா எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சேலமில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேலமில் டேரெக்டாக எந்த ட்ராவலருமே வந்து மென்ஷன் பண்ணலை வர மாதிரி அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பக்கத்தில் இருக்க கோயம்புத்தூரோ இல்லை சென்னையோ இல்லை ட்ரிச்சியோ இல்லை இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ட்ராவலர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆஃபர் பண்ணலாம். லைக் நீங்கள் என்னோடய வில்லேஜ் வந்து விசிட் பண்ணுங்கள், என்னோடய பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து என் கூட ஸ்டே பண்ணிக்கோங்க. எனக்கும் வந்து ட்ராவலர்ஸை மீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எனக்கும் ஒரு ட்ராவலரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணலாம். ஆஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிளேஸையும் வந்து விசிட் பண்ணுவாங்க, உங்கள் கூடயும் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உங்களுக்கு கவுச் சர்ஃபிங் பற்றின ஒரு சில ஐடியாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ஹோஸ்ட் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்து நான் போய் வெளியில் போய் ஸ்டே பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்களும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிளேஸில் இருக்க ரொம்ப சூப்பரான விஷயங்கள் எல்லாமே அவங்க கூட நீங்கள் ஷேர் பண்ண மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்டேருந்து நிறைய ட்ராவல் ஸ்டோரிஸ் கேட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கவுச் சர்ஃபிங் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதுக்கு அடுத்து நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது போதும். ஸோ தேங்க்யூ.
எஸ், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது கூட நம்புகிறேன். இந்த வீடியோவில் எனி டவுட் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ நம்மளோட அடுத்த பார்ட்டில் ஹோஸ்ட் பற்றி மட்டும்தான் பேச போகிறோம், ரொம்ப டீட்டெயில்டாக. ஹோஸ்ட்னா யார், எந்தெந்த மாதிரியான ஹோஸ்டெல்லாம் இருக்காங்க, எப்படி நீங்கள் ஹோஸ்ட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட்டு சென்ட் பண்ணுறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.